ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் ரங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. 2026 ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி, அப்புறம் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வகையில இப்ப எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது குரு பயிற்சிக்கு தான். இந்த குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க சார். 2026ஆம் ஆண்டு 3 பயிற்சிகள்மா. அந்த 3 பயிற்சியில் ஒரு பயிற்சி இந்த ஏற்கனவே சனி பயிற்சி உங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு தெரியும். அடுத்தது நடந்திருக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி. இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி. பிறகு ராகு கேது பயிற்சி இருக்கு. சனி பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. ராகு கேது பயிற்சி வருஷம் எண்டில் வருது. இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஏன் காத்திருக்காங்க? குரு பகவானுக்கு இயற்கை சுபர்னு பேர். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் பொறாம பிடிச்சவர் வருவார்னா நீங்கள் விரும்புவீங்களா? மாட்டீங்க. ஒரு நல்லவர் வராரு, இவர் ரொம்ப பிளஸ் பண்ணுவார், இவர் வந்துட்டு போனால் அந்த வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரகம் இயற்கை சுபர்னு குரு பகவானுக்கு பேர். 9 கிரகம் இருக்க, அதில் குரு பகவானுக்கு தான் அந்த பேர் இயற்கை சுபர் அப்படின்னு. அப்போ அந்த கிரகத்துடைய பயிற்சி நடக்க போகுது. அதுவும் 12 வருஷங்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான பயிற்சி. குரு பகவான் இப்போ மிதுன வீட்டில் இருந்துகிட்டு இருக்கார். மிதுனஸ்தானத்திலேருந்து அவர் கடகத்துக்குள்ள பயிற்சி அடைய போகிறார். கடகத்து ராசிக்குள்ள வர்றாருன்னா அதில் என்ன ஸ்பெஷல்? வருஷந்தோறும் தானே குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரார். அதுதான் 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்ச வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படி வருகிற போது எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆரா விலகிறதுக்கும் பாசிட்டிவ் ஆரா வர்றதுக்கும் முக்கியமான ஒரு விஷயமே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறங்களில் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி. அதே மாதிரி கொண்டைக்கடலை சொல்கிறோம் பாருங்க, கொண்டைக்கடலை தானியம் இந்த குரு பகவானுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களெல்லாம் குரு பகவான் தான் குறிக்கிறார். அதே மாதிரி உத்தர காலாமிருதம் அப்படின்னு மகாகவி காளிதாஸ் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டெக்ஸ்ட் அவருடைய அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு, குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் இருக்கு பாருங்க, வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஊர்ல எது ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்? கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வேல்யூங்கிறோம். இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ ஒரு குருபலன் வந்துருச்சு, குரு பகவான் வர்றாருனாலே குருபலன் வருது, இந்தந்த ராசிகளுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறோம். குரு பகவான் வராரு, புத்திரகாரகன், குழந்தை வாக்கியம் பிறக்க போகுதுங்கிறோம். அவ்வளவு நல்ல நல்ல செய்திகளை கொண்டு தரக்கூடிய கிரகம் குரு பகவான்கிறதுனால தான் எல்லாரும் இந்த குரு பயிற்சிக்கு காத்திருக்காங்க. கண்டிப்பா சார். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சார், மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்கள் என்னென்ன? அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் அப்படின்னா அது மிதுன ராசிக்கு தான். அந்த ஜெமினிக்கு தான் பெரிய யோகம். என்னன்னா, 2வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார், உச்சம் அடைகிறார். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, போதும் போதுங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஒன்று, அவங்களுக்கு கடுமையாக வேலை செய்கிறாங்க, பண வரவு இல்லை. இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க, ஆஃபீஸில் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க, வேலை திருப்தியான வேலை இல்லை. இவங்களுக்கு யாரெல்லாம் கூட இருக்காங்களோ, ஒய்ஃபு, குழந்தைங்க, பேரண்ட்ஸு, இல்லாட்டி இவங்களுக்கே கூட சில ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக ஒரு மன சந்தோஷம், நல்ல பண வரவு. வாழ்க்கையில் எதுங்க முக்கியம் அப்படின்னா, காசு தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க மிதுன ராசிக்காரங்க. நீங்கள் எந்த மிதுன ராசிக்காரங்களை சந்திச்சிங்கனாலும் அவங்க எதிர்பார்ப்பே காசாக தான் இருக்கும். அந்த காசு மழை கொட்ட போகுது, காசு மேலே காசு கொட்டுகிற நேரம் இதுங்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட நேரம் மிதுன ராசிக்கு முதல் ஜாக்பாட் காசு கொட்டக்கூடிய விஷயம். 2வது, ரொம்ப வருஷமாக இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லாட்டி இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மகனுக்கு கல்யாணம் பண்ணலை, மகளுக்கு கல்யாணம் பண்ணலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ இவங்க குடும்பத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். என்ன தடை இருந்தாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இது 2வது பெரிய அதிர்ஷ்டம் இவங்களுக்கு. 3வது விஷயம், இங்கே பெரிய ஜாக்பாட்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், சரியான ரெகக்னைஷன் கிடைக்காத பலருக்கு இப்போ பப்ளிக் மத்தியில் நல்ல ஃபேம் கிடைக்கும், நல்ல அவார்ட்ஸ் கிடைக்கும், பெரிய அளவுக்கு முன்னேறக்கூடிய யோகம், மிகப்பெரிய யோகங்கள் காத்திருக்கு மிதுன ராசிக்கு. கண்டிப்பா சார். இவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம்ன்றது ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. இல்லற வாழ்க்கை அப்படின்றது இவர்களுக்கு எப்படி இருக்கும் சார்?
மிதுன ராசிக்கு இல்லறத்துல இதுவரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ சால்வ் ஆகும். ஏற்கனவே 7ஆம் இடத்தின் அதிபதி இவங்க ராசியில் இருந்தார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஃபினான்ஸ் அதுக்கு ஒரு பெரிய காரணம். அந்த நிலைமையெல்லாம் இப்போ மாறும். என்னைக்கு இவங்க கடத்திர ஸ்தானாதிபதி உச்சம் அடைகிறாரோ அப்போ குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது வந்துருச்சுன்னா போதுமே, இவங்க நல்ல முறையில் இருப்பாங்க. ஸோ கணவன் மனைவி இடையில அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கக்கூடிய காலகட்டம். மிக முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்து பெரியவங்க, இவங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு இவங்களுக்கு இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் சரியாயிடும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பெரியவங்களுக்கு இருந்தாலும் இப்போ அது சரியாகும். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சார். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? 6ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறாருமா. 6 மனமே 6 நாங்க பாருங்க. இது வரைக்கும் எனக்கு வேலையில் ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் இப்போ குறித்து வச்சுக்கலாம். வேலை உறுதியாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுற நேரம்னு சொல்லிட்டோம். வேலையிலேயே அச்சீவ் பண்ண போகிறாங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்கன்னா உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். லாஸ்ட் 1 இயராக இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஃபினான்ஷியல் செக்டாராக இருக்கலாம், எதில் இருந்தும் வேலை இல்லை அப்படின்னு வேலை போனவங்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைச்சிரும். அது ரொம்ப நல்லா இருக்குது. வேலை மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்னொன்று என்னங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னோம் பாருங்க. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆகுது. ரொம்ப என்ன படுத்திக்கிட்டு இருந்தாலும் உடம்புல அது இப்போ சால்வ் ஆயிரும். மிக முக்கியமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீரும். என்ன கடன் இப்போ இருந்தாலும் சரி, இது வரைக்கும் பெரிய கடன் வாங்கிட்டவங்க, கடனை அடைக்க முடியல, எங்களுக்கு கடன் பெருகிக்கிட்டே போகுது, வட்டி பெருகுது, நாங்கள் முறையான கடன் வாங்கலை, பேங்க்கில் வாங்கலை, வெளியே கடன் வாங்கிட்டோம், கந்து வட்டி மீட்டர் வட்டிலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த வட்டியெல்லாம் அடைப்பாங்க. முறையாக பேங்க் லோன் வாங்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கும். எந்த கடனாக இருந்தாலும் அடைக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு வந்துடும். அடமான கடன் அதே மாதிரி இப்போ எதிர்பார்த்தாங்கன்னா கிடைக்கும். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தா கிடைக்கும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு யோகமான விஷயம். தொழில் ரீதியான கடன்களும் கிடைக்கும். சில பேர் ஃபாரினில் போய் படிக்கணும், எங்களுக்கு எஜுகேஷனல் லோன் கிடைக்குமா அப்படிம்பாங்க பாருங்கள். எஜுகேஷனல் லோன் இப்போ கிடைக்கும். அந்த யோகமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா பொருளாதாரம் நல்லா இருக்கு, எஜுகேஷன் லோன் கிடைக்கும்னு சொல்றீங்க. பொருளாதாரம் நல்லா இருந்தாலே மற்ற எல்லாமே சிறப்பா அமைஞ்சிரும்னு ஒரு விஷயம் இருக்கு சார். இப்போ இவர்களுக்கு நிறைய கண்டகம்லாம் இருக்கு, அந்த இதெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்குதா? கண்டங்கள் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இவங்களை பற்றிய வதந்திகள் வெளியே உலவிக்கிட்டே இருக்கும். இந்த குரு பகவான் பார்க்கிற போது என்ன பண்ணுவார்னா, இவர்களை பற்றிய வதந்திகள் வெளியே உலவாதவர் தடுப்பார். யாரெல்லாம் இவங்களை பற்றி வதந்திகள் சொல்கிறாங்களோ அந்த வதந்திகள் வெளியே வராதபடி தடுப்பார். இவங்க கௌரவம் பெருக வேண்டிய நேரம். ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்தின் அதிபதி 10ல் உட்காந்துருக்கான். இவங்களுக்கு எதிரான வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருப்பார் சனி பகவான். இப்போ இந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்க்குறாரு. இவங்களுக்கு எதிரான வதந்திகள் இருக்காது. இவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் மறையும். கடந்த 5 வருஷமாக நிறைய அவமானம் போட்டுட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. அந்த புண்பட்ட நெஞ்சுக்கு மருந்து போடுற மாதிரி குரு பகவான் இப்போ இவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை போக்க போகிறாரு. திடீர் பணவரவை தருவார். நிறைய பண இழப்பு ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தில். இப்போ திடீர் பணவரவுகள் வர ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய யோகமாக இவங்களுக்கு இருக்கும். இவர்களுடைய தொழில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் சார்? 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருனாலே ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்கும். செய்தொழில் விருத்தி அடையக்கூடிய நேரம். அந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துக்கிட்டு தான் அவங்க வேலையை தடுத்தாரு, தொழிலை தடுத்தாரு, கடனை கொடுத்தாரு, சரியான ஒர்க்கர்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட வச்சாரு. இப்போ எல்லாமே இந்த குரு பகவானுடைய பார்வைப்பட்ட பிறகு புதிய தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் வரும். ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதில் உள்ள ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். கூட்டு தொழிலுக்கு நல்ல ஆட்கள் இப்போ கிடைப்பாங்க. கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஸோ அந்த தொழில் வளம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் மிதுன ராசி. கண்டிப்பா சார். இவர்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பழமுதிர் சோலை முருகன், மதுரையில் பழமுதிர் சோலைன்னு இருக்கு பாருங்க, அந்த பழமுதிர் சோலை முருகனை சென்று வழிபடணும். அவரை சென்று வழிபடுகிற போது வாழ்க்கையுடைய உச்சத்திற்கு இவர்கள் போகலாம். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண் இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர்.
குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள், வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அது சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்போ எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிமா.